வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாப்பூஸ் கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக அவல் பாயாசம் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாமாங்க. இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1.5 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவலை சேர்த்து இதை கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3லேருந்து 4 கரண்டி தேங்காய் சில்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுபட்ட உடனே இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பாலில் தண்ணி எதுவும் கலக்காதீங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே 2லேருந்து 3 கரண்டி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் கரையிற வரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வைக்கிறேன்னா எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இங்கே பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த அவல் வேகிறதுக்காக மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு அவல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அவல் நல்லா கொலைய வெந்துருச்சு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த அந்த தேங்காயும் சேர்த்துடுங்க. அப்புறம் இந்த பாயாசம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.